வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு டீசல் விலை குறைகிறது. எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். தலைப்பு செய்தியாக நம்ம ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏடு எடுத்து போட்டிருக்கா, கச்சா எண்ணெய் விலை சரிவால் மத்திய அரசு முடிவு. அப்ப நம்ம மத்திய அரசு நல்ல அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கெட்ட அரசு, அவங்க மாதம் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்க டம்முன்னு சொல்லி போட்டு ஏற்கனவே பெட்ரோல் விலை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்காக இப்ப டீசல் விலை குறைக்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே பெட்ரோல் விலை என்ன ஆச்சு அப்படின்னா, வெளிச்சந்தையில் எவ்வளவு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு இங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை லூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால அது அப்படி இருக்கு. டீசல் விலையை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மாதத்திற்கு 50 பைசா அப்படின்னு சொல்லி டீசல் விலையை கூட்டிட்டே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெளிச்சந்தையினுடைய விலை அளவிற்கு அதை விட கூட ஆயிப்போச்சு. அப்ப என்ன ஆகுது, அளவுக்கு அதிகமா கூட்டிட்டாங்களோ, கூட்டிட்டதுனால ₹1 குறைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதாவது 1967ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேடைக்கு மேடை, இது மாதிரிதான் கோஆப்டெக்ஸ்ல கைத்தறியில அவங்க கதர்ல காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும்னா, விலையை கூட்டிட்டு பிறகு என்ன ₹10 விலையை ₹20 ஆக்கிவிட்டு அப்புறம் தள்ளுபடின்னு சொல்லி போட்டு ₹15 என்று மேடையா சொன்னாவ. அதனாலதான் எல்லாரும் ஓட்டு போட்டோம். அது ஒரு காலம். அந்த மாதிரி இப்ப விலையை கூட்டிட்டு பிறகு குறைக்காங்களாமா. அதான் அண்ணா சாலை தமிழேடு எடுத்து போட்டிருக்கு. சர்வதேச கச்சா எண்ணெய் 1 பேரல் விலை தற்போது $100 கீழ் குறைந்துள்ளதாலும் ரூபாயின் மதிப்பு அதிகரித்துள்ளதாலும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டீசல் விற்பனையால் ஏற்படும் இழப்பு குறைந்து உபரி வருமானம் பெறும் சூழ்நிலை உள்ளதால் அதனாலதான் குறைச்சிருக்காங்க. அதனால ₹1 குறைப்பதாக சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணுங்க, 1 லிட்டருக்கு ₹11.81 உயர்த்தப்பட்டுள்ளது. 19 முறை உயர்த்தப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டீசல் விலை லிட்டருக்கு 50 காசு உயர்த்தப்பட்டது. 20 மாதங்கள்ல 19 முறை உயர்த்தப்பட்டது. எல்லாம் சேர்த்து இப்ப விலை குறைப்பு, கடனுக்கான வட்டி குறைப்பு நடவடிக்கைகள் பொருளாதார வளர்ச்சியை முடுக்கிவிடும் அப்படின்னு வேற எதிர்பார்க்கலாமே. நிச்சயமாக ₹1 குறைத்தால் அது ஒரு அளவுக்கு விலை ஏற்றம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறைக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது ரொம்ப தேசத்திற்கு இப்ப அவசியமான ஒரு விஷயமா மத்தியில இருக்க சர்க்காருக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் வருதுங்க, மாநில தேர்தல் வருகிறது. அதனால நிச்சயமாக இவங்க பொருளாதார ரீதியாக நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது பெட்ரோல் விலை 15 நாட்களுக்கு ஒரு முறை நிர்ணயிக்கப்படுகிறது. கடந்த மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை 3 முறை குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 8 காசு கூடுதலா சர்வதேச சந்தையை பார்க்கும்போது டீசல் விலையை கூட்டி வச்சிருக்காவ. அதனால எவ்வளவு குறைப்பதுன்னு இன்னும் முடிவு பண்ணலையா, எவ்வளவு குறைப்பது இன்னும் முடிவு பண்ணலையா. ஆனா இந்த அம்பத்தூர்ல இருந்து வர்ற நாளேடு ₹1 குறைக்கக்கூடும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. டீசல் விலை இம்மாதத்தில் ₹1 குறைக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. ₹1 குறைப்பதாக முடிவு அப்படின்னு எடுத்து போட்டு, உலக அரங்கில உள்ள கச்சா எண்ணெய் விலை குறைஞ்ச உடனே இங்க குறைக்காகண்டா உலக பொருளாதாரத்துக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் தீர்மானிப்பதில் அவ்வளவு உறவு இப்ப முடிஞ்சு போச்சுங்க. அதாவது உலக பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு. ஆனா இந்த ஆங்கிலேயர் என்ன எடுத்து போட்டிருக்குன்னா, மோடி இஸ் டேக்கிங் பேபி ஸ்டெப் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். குழந்தை பிள்ளை மாதிரி மெல்ல மெல்ல எடுத்து வைக்கிறாமா. ஆமா, அதனால ஒரு 7 சிட்டிஸ்ல இவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த 7 சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த 7 நகரங்கள்ல இருக்கிற மக்கள் மோடியினுடைய அந்த என்னென்ன எடுத்து செய்திருக்காங்க கடந்த 100 நாட்கள்ல, இது ஒன்னும் பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னதுனால இந்த ஸ்டெப்பா அப்படிங்கிறது கூட கேள்வியா இருக்கு. உலக பொருளாதாரத்து கூட தொடர்பு வைக்கணும், உறவு வைக்கணும்னா உலக பொருளாதாரத்துக்கு தலையா இருக்கிற நாட்டுடன் அப்படியே போய் வைக்காராமே. ஒபாமாவுடன் செப்டம்பர் 29-30 மோடி சந்திப்பு, பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு குறித்த ஆலோசனை என்று ஒரு ஏடும், ஒபாமாவை 2 நாட்கள் சந்திக்கிறார் மோடி என்று இன்னொரு ஏடும். பிரதமர் பதவி ஏற்ற பிறகு மோடி முதல் முறையாக அமெரிக்கா பயணம், ஒபாமாவுடன் 29ஆம் தேதி சந்திப்பு, இருதரப்பு உறவு பற்றி முக்கிய பேச்சுவார்த்தை அப்படின்னு தினத்தந்தி ஏடு முதல் பக்க செய்தியாக எடுத்து போட்டிருக்காங்க.
அண்ணா சாலை தமிழக அதையே சந்திப்பு வரும் 29 அதிபர் ஒபாமாவுடன் பிரதமர் மோடி பல பிரச்சனை தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கின்றனர் என்பதாக வெள்ளை மாளிகையில் விருந்து போய் விருந்து சாப்பிடுறாங்க. 2 நாள் வெள்ளை மாளிகையில் தங்கியிருக்காங்க. அன்று எதிர்த்தவர்கள் இன்று மெகா வரவேற்பு. அதாவது இந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மத கலவரத்தின் காரணமாக 2005ஆம் ஆண்டு மோடி அவர்கள் விசாவுக்கு அப்ளை பண்றாரு. உடனே அந்த விசாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை காட்டி அதுக்கப்புறம் அவர் விசாவுக்கு அப்ளையே பண்ணலையாம். இந்த 2014ஆம் ஆண்டு தான் இப்போ வந்து என்னது அரசு முறை பயணமாக செல்வதனால இந்த விசா அப்ளை பண்ணி போய் வரிசையில் நிக்கிற வேண்டிய வேலையெல்லாம் அவருக்கு இல்ல. அங்கிருந்து அவருக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு. அதனால இவர் நேரடியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருக்கு. நிலைமையே மாறி போயிடுச்சு. இந்தியர் மத்தியிலும் போய் உரையாற்றுவாராம். என்ன இந்த அமெரிக்க பயணத்துல 27ஆம் தேதியே நியூயார்க்ல ஐநா பொதுச்சபை கூட்டத்துல கலந்துக்கிறாரு. ஐநா பொதுச்சபையில கூடும்போது நியூயார்க்ல போய் கலந்துக்கிற போதுதான் அப்படியே போறாரு. ஆமா, உங்களுக்கு வாஷிங்டன் டிசிக்கும். அப்போ பல்வேறு நாடு தலைவர்களை அங்க சந்திக்க போறாரா. அதுக்கு பிறகு அதுல நவாஸ் ஷெரீஃபை சந்திக்க மாட்டாருன்னு கிடையாதுன்னு சுஷ்மா ஸ்வராஜ் இடையில சொல்லிவிட்டாங்க. இல்ல, நவாப் ஷெரீப் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. அப்ப சந்திக்க மாட்டோம் சொல்லலன்னு சொல்லிவிட்டாவ சுஷ்மா. அதனால இங்க யாராவது நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு அம்பிட்டுட்டேன் என்றால் இந்தியர்கள் மத்தியிலையும் 20,000 இந்தியர்கள் கலந்துக்கிறாங்க. அதுல உரை நிகழ்த்துறாரு. 20 நகரங்கள்ல உள்ள இந்தியர்கள் மத்தியில நேரடியா அதை ஒளிபரப்புறதுக்கு விசேஷ ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எப்பவுமே மோடி ஊடக விஷயத்துல சரியா இருக்காரு. ஊடகம் மூலமா மக்களை போய் எட்டுவது என்பதுல சரியா இருக்காரு என்று சொன்னா, இதுல இப்போ அங்க இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜோஷ் ஏர்னஸ்ட் அவர் ரொம்ப ஆர்வமா 29-30ஆம் தேதி மோடியை வரவேற்கிறதுக்கு சந்திப்பதில் ஜனாதிபதி ஒபாமா ஆர்வமா இருக்காரு. இருநாட்டு மக்களுக்கும் உலகுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில இருநாட்டு மக்களுக்கா எந்த மக்களு ஆளு மக்களா அப்படின்னு கேட்ட போறாங்க. உலகத்துக்குங்க மக்களை மட்டும் சொல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மோடியுடன் இணைந்து செயல்பட ஒபாமா விருப்பம் கொண்டுள்ளார். இருதரப்பு உறவினர் மேலும் வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை முடுக்கிவிடவும். ஐயா, இந்திய மக்களுக்கு நன்மை என்று சொன்னா என்ன தெரியுமா? இந்திய மக்களுக்கான விவசாயிகளுக்கான அந்த விளை பொருட்களை சந்தையில கொண்டாந்து விற்கும் பொழுது உலக வர்த்தக அமைப்பு மூலம் தடுத்து அமெரிக்காவினுடைய விவசாயிகளுடைய பொருளை மட்டுமே விற்கிறது என்பதற்கு என்ன எதிரான ஒரு போக்கு. அப்ப எப்படி இந்திய மக்களுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி அமெரிக்க மக்களுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி செய்ய முடியும்? ஒருவேளை அவர் இந்திய மக்கள்னு யார சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து பொழப்புக்காக அங்க போயிருக்காங்கல்ல இந்திய மக்கள், அவங்கள சொல்லுதாங்களா? வெள்ளை மாளிகை பேச்சே நமக்கு விளங்கல. ஆனா இன்னொரு பக்கத்துல இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கு நன்மைன்னா, இந்த அணு உலைக்காக ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் போட்டு நட்டையீடு இழப்பீட்டு தொகைக்கான ஒரு சட்டம் வந்துச்சு இந்தியாவில். அந்த சட்டம் அமெரிக்காவில் உள்ள பன்னாட்டு மூலதன நிறுவனங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லி போட்டு புலம்பிட்டு இருந்தாங்களே ஒப்பமா, அவங்க நலனுக்காகவா நமக்கு தெரியல. அந்த சட்டம் மட்டுமா, சோலார் விஷயத்திலையும் கூட அந்த சட்டமும் அமெரிக்காவில் இருக்கிற மூலதனம் போட்டிருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதே மாதிரி ஜிஎம்ஓ என்று அழைக்கப்படுகின்ற மரபணு மாற்று விஷயமும் மான்சாண்டோ போன்ற கம்பெனிகளுக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்படி இருக்கு. இதுல எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுப்பாவ? ரெண்டுக்கும் நலனுக்கு சேர்த்துன்னு சொல்லுதாவல எதிரெதிரா இருக்குதே. இருதரப்பு உறவினை மேலும் வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை முடுக்கிவிடவும். யாருடைய பொருளாதார வளர்ச்சியை? அந்த கார்பரேட் பொருளாதார வளர்ச்சியவா? தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இருதலைவர்களும் பேசுவார்கள். ஆப்கானிஸ்தான் தற்போதைய நிலைமை, சிரியா, ஈராக் உள்ளிட்ட பிராந்திய விஷயங்களும் பேசுவார்கள். இப்படியெல்லாம் சொல்லி ஆப்கான் தற்போது நிலைமையை பற்றி பேசுவதற்காகத்தான் உடனடியாக போறதுக்கு முன்னாடி நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் ஆப்கான் போறாங்களா? ஓஹோ, இவங்க போயிட்டு வந்து அங்க நிலைமை என்ன நீங்க பிரீஃப் பண்ணுவாங்க போல இருக்குது. சரி, புறக்கணிப்பு முடிவுக்கு வருகிறதுன்னு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் கெத்லின் ஹெய்டன் வந்து இந்த மாத இறுதியில மோடியோட அமெரிக்க பயணம் நெருங்குற போது இன்னும் கூடுதலான தகவல்கள் வழங்குவோம். ஆனா இரு தலைவர்களும் 2 நாள் பேச்சு நடத்துவது இருதரப்பின் உறவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுது பாருங்க. 9 ஆண்டு அவர் அமெரிக்கா புறக்கணிச்சு வந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டாந்து நாங்க வரவேற்க தயாராயிட்டோம் இப்பமே சொல்லி போட்டாவோ என்று சொன்னால், இந்த சந்திப்பு இந்த அளவுக்கு செய்யும் பொழுது அமெரிக்காவில் உண்மையில் இந்தியாக்காரர்கள் மட்டுமல்ல, தெற்கு ஆசியாக்காரர்கள் எல்லோர் மேலையும் அங்க கொடுக்கிற பரப்புரை என்ன என்பதை அதாவது
அண்ணா சாலை ஆங்கிலேயத்தில் அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் தெற்காசியாக்காரர்கள் இருக்காங்கல்ல, இந்தியாக்காரர்களை 20,000 பேரை நான் அட்ரஸ் பண்ண போறேன், அவங்களுக்கு போய் பேச போறேன், உரை நிகழ்த்த போறேன், அவங்களுக்கு போய் 20 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல உள்ளவங்களுக்கு போய் எட்ட போறேன்லாம் மோடி பெருமையா நினைச்சாலும், வாஷிங்டன்ல 20,000 பேர்னாலும் அதெல்லாம் சேர்த்து பல லட்சம் பேர் வரும்னு வைங்க. இந்தியாக்காரர்கள் உட்பட தெற்காசியாக்காரர்களுக்கு அங்க உள்ள உண்மை நிலை என்னன்ட்டு அழகா யுஎஸ் சினோபோபியா டார்கெட் சவுத் ஏசியன்ஸ் என்பதாக surge in the incidents of hate violence against South Asian minorities spiked after 9/11. அதாவது அங்கே வாஷிங்டன் மீதும் நியூயார்க் மீதும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளால் என்று சொல்லி பின்லேடனும் முன்லேடனும் சொல்லி போட்டு சொன்னாங்களே, அதுக்கு பிறகு இந்தியர்களானாலும் பாகிஸ்தான் ஆனாலும் பங்களாதேஷ் ஆனாலும் தெற்காசியான எல்லா பேர்களையும் அவங்க ஒரு வன்முறை பரப்பு அவர்களுக்கு எதிராக வெறுப்பு உணர்வை உமிழும் அளவுக்கு ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது வன்முறையாக என்று செய்தி சொல்லுது. ஆமா. அப்போ அங்க நிலைமை இதெல்லாம் ஒபாமாவுக்கு தெரியாம நடக்குதா, அல்லது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் ஒப்பேத்துமா அப்படிங்காரா என்று நமக்கு தெரியல. சவுத் ஏசியன் முஸ்லிம்ஸ், சிக்ஸ், ஹிந்துஸ் and some Arab communities have increasingly been at the receiving end of growing xenophobic undertones in the US political rhetoric, which in recent years have become more frequent, more insidious and more likely to be featured on a national platform என்பதாக போன வாரம் போட்டிருக்காங்க. இந்த வாரம் அங்க வெளியாயிருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய தெற்காசியக்காரர்கள் முஸ்லிம்களானாலும் சீக்கியர்களானாலும் இந்துக்களானாலும் அரபுக்காரர்களானாலும் அவர்கள் மீது முழுக்க சந்தேகப்படும் தாக்குதல்கள் என்பதாக அதைத்தான் அந்த சவுத் ஏசியன் அமெரிக்கன் லீடிங் டுகெதர் அப்படிங்கிற மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் என்ன சொல்லியிருக்கு, கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 2011 ஜனவரி முதல் ஏப்ரல் 2014 வரை 78 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கான். சினோபோபியா இன்சிடென்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியில் பரப்புரை மூலமாக அவர்கள் 78 நிகழ்ச்சிகள்ல இது மாதிரி பண்ணிருக்காவோ தாக்குதல என்பதாகவும் 76 வெறுப்பு வன்முறையை தூண்டுவதான ஆதாரங்களும் இருக்கின்றன என்பதாகவும் சொல்லிவிட்டாங்க. இவ்வளவு புள்ளி விவரமா சொல்லியிருக்காங்களே, அப்ப இது என்ன என்று கேட்டால் growth of an Islamophobia industry that demonizes Muslim via the internet and media. இணையதளத்தின் மூலமும் ஊடகத்தின் மூலமும் முஸ்லிம் தோழர்களை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பேய்கள் மாதிரி, பயங்கரவாதிகள் மாதிரி, பூதம் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அது 13 ஆண்டுகள்ல இது நடக்கு. அப்போ அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுவும் கூட சொல்லிருச்சு. அங்க உள்ள நீதித்துறை இருக்குல்ல, அதுவே இந்த புள்ளி விவரங்களை ஒத்துக்கிடுது. அந்த அளவுக்கு நிலைமைன்னு சொன்னா, இப்படியாக அதாவது முஸ்லிம் அல்லாத மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் ஃபேசிங் டிஸ்கிரிமினேட்டரி ரிட்டோரிக் என்பதாக அங்க இருக்கக்கூடிய கென்டக்கியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் செனட்டர் டேவிட் வில்லியம்ஸ் அந்த கென்டக்கியினுடைய கவர்னரை பத்தி ஒரு கிண்டல் பண்ணியிருக்கிறார். அங்க ஒரு அங்க இருக்கிற இந்துக்கள் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக பூஜை பண்ணிருக்காங்க. அந்த பூஜையில இந்த கவர்னர் போய் கலந்துகிட்டாராம். அந்த கவர்னர் கலந்துகிட்டதுக்காக இவர் இந்த ஸ்டேட் செனட்டர் என்ன சொல்றாரு, அவர் ஃபால்ஸ் கார்டை எல்லாம் போய் இது பண்றாரு, பொய்யான கடவுள்களை அவர் தூக்கி பிடிக்காரு. பொய்யான கடவுளை எல்லாம் போய் அவர் வர்ஷிப் பண்றாரு. ஒரே ஒரு கடவுள் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். இயேசுநாதரை தவிர எல்லா கடவுளும் பொய் கடவுள்னு சொல்லி பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் இந்துக்களுக்கு பாதிப்புக்காதான்னு மோடி நினைக்க மாட்டாரா என்று நமக்கு தெரியாதுன்னு நாம சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த சால்ட் என்ற அமைப்பு அந்த ஆய்வுகளை செஞ்சு சொல்லிச்ச முஸ்லீம் விரோத உணர்வுகளில் 80 விழுக்காடு அப்படியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கியா அப்படின்னு வேற ஆதாரபூர்வமா சொல்லுதாவ. இவ்வளவு வில்லங்கங்கள் தான் அமெரிக்கா என்று சொன்னால், அந்த இரட்டை கோபுர இடிப்புக்கு பிறகு முஸ்லீம்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள், இந்துக்கள், அரபு கம்யூனிட்டிஸ் எல்லோருக்கும் எதிராக இந்த வெறுப்பு உமிழப்படுகிறது. மிடில் ஈஸ்டர்ன், மத்திய கிழக்குக்காரர்களுக்கு எதிராக இப்படியாக பல்வேறு மோதல்களை உருவாக்கக்கூடிய அந்த
அந்த மத ரீதியான ஒரு வன்முறை சமுதாயமாக அமெரிக்கா ஆய்கொண்டிருக்கிறதே கீழே. இதற்கு என்ன பதிலு? இத பத்தி பேசுவாரா மோடி? ஏன்னா இங்கே முஸ்லீம் எதிர்ப்பு செய்ததாக மோடியின் மீது அவருக்கு விசா மறுத்த அமெரிக்காதான் தன் நாட்டிலே இவ்வளவு மோசமாக செய்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்துக்களுக்கும் எதிராக என்பதை உணர்ந்து முன்கூட்டியே கூப்பிட்டு அந்த தூதரை, அமெரிக்க தூதரை கண்டிப்பாங்களா? இதை கண்டிக்க சொல்லி சங் பரிவார் சொல்லுவார்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட சிக்கலையா என்றால் சிக்கல் இல்லாம ஆக்குறதுக்குத்த தேசிய புலனாய்வு கழகத்துக்கு புதுசா வந்திருக்கிற தோவல், நான் சீனா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்தானத்து நேத்தெல்லாம் சீனா போயிட்டாருங்க அவரு. அதாவது சீன பிரீமியர் என்று அழைக்கப்படுகின்ற என்னது ஜி சிங்கா அவர் இங்க வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே போய் நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இவர் போயிருக்கிறார். சைனா இந்தியா டைஸ் பாய்ஸ்டு ஃபார் அன் ஆர்பிட்டல் ஜம்ப் சேஸ் தோவல். அப்ப இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த தோவல் இருக்கிறாரே அவர் யாருன்னு நல்லாவே யாவப்படுத்த வேண்டியிருக்கு. அதாவது தேசிய புலனாய்வு கழகம் என்பதுதான் இந்தியாவில் பெரிய அளவுக்கு அரசினுடைய உள்நாட்டு கொள்கைகளையும் வெளிவிவகார கொள்கைகளையும் செல்வாக்கு செலுத்தும் ஒரு நிறுவனம் என்பதனால் தேசிய புலனாய்வு கழகத்தை அமெரிக்கா போயிட்டு வந்த உள்ளாட்சியில முன்னால இருந்த அந்த உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் உருவாக்கினாலும் முதல் முறையா அதுல வந்தது யாரு? எம்.கே. நாராயணன். வந்த உடனே என்ன செஞ்சாரு? ஈழத்துல தமிழங்களை இன அழிப்பு செய்யினாரு. அதற்கு பிறகு வந்தவர் யாரு? சிவசங்கர் மேனன். அவரும் அதே மாதிரி ஃபாலோ சூட் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு மாறி மாறி வந்திருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அந்த UPA 2 வெளியுறவு கொள்கையை போலதானே அவங்க நடக்க முடியும், அது மாதிரி நடந்துகிட்டாங்க. இப்ப இந்த தோவல் வந்திருக்காரு. NDA 2 வெளியுறவு கொள்கை என்ன அப்படிங்கறத இவர் அங்க போய் உணர்த்துறதுக்காக தோவல் போயிருக்காரு. அஜித் தோவல் யாருன்னு கேட்டா ஏற்கனவே சங் பரிவாரில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ராம்தேவ் என்று சொல்லப்படக்கூடிய சாமியார் இருக்காரு. அந்த காவியோட போட்டு யோகா சாமி ராம்தேவ் யாதவ் வர அவருடைய என்ன இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த பவுண்டேஷன் இருக்க விவேகானந்தா பவுண்டேஷன் வெளிநாட்டு பணத்தை வாங்கியோ உள்நாட்டு பணத்தை சேமிச்சோ பெரிய அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வச்சிருக்கக்கூடியது. அதுல உள்ள உறுப்பினராக இருந்தவர் அஜித் தோவல். அதுல இன்னொரு உறுப்பினர் தான் அந்த வைத்திக்கு. அது அங்க போனாரே நம்ம இவரை போய் சந்திச்சு வந்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே போய் ஹபீஸ் சையத சந்திச்சு யார பயங்கரவாதி மும்பையை தாக்குதல் சொன்னாரோ அந்த ஹபீஸ் சையத சந்திச்சு ரகசியமா அளவலாவிட்டு வந்தாரு. ரகசியமா இல்ல, அதான் ஊடகத்துல வந்து போச்சு. ரகசியம் இல்லையா அதுல? அப்போ அளவலாவியது உளவலாவியதா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்துச்சுன்னா உளவுக்கெல்லாம் தலைமை இருக்க வேண்டிய ஆளும் கட்சி பாஜகவோ RSS அவரை குறை சொல்லல. அந்த வைத்திக்கு இருந்த இடமும் அந்த விவேகானந்தா பவுண்டேஷன் அதுல இருந்து வந்தவர் அஜித் தோவல். 2 பேரும் ஒரே அமைப்புல இருந்தாங்க அப்படிங்கிறீங்க. அப்ப சங் பரிவாருடைய பார்வை என்பது வருமா? இவர் சீனாவுக்கு போய் சந்திச்சு அந்த ஜி ஜின்பிங் என்ற சீனத்தினுடைய குடியரசுத் தலைவராக உள்ளவரை சந்திச்சு கை கொடுக்காருண்டா ஆர்பிட்டல் ஜம்ப், உங்களுக்கு எங்களுக்கும் உறவு, இந்த பாரு துள்ளி வருது பாரு வேலு, துள்ளி வருது வேலு அப்படின்னு. ஏன்னா இந்து மத உணர்வு உள்ளவர்கள் இவங்கெல்லாம். அதனால அப்படி சொல்லி போட்டாருன்னு அண்ணா சாலை ஆங்கிலேயர் முத பக்கத்திலே எடுத்து போட. அதுதான் அவர் உபயோகி சொல்லியிருக்காரு. 2 பவர்ஃபுல் 2 பாப்புலர் தலைவர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ஜனத்தொகையினுடைய பிரதிநிதிகள் 2 பேர் சந்திக்க போறாங்க. உலகத்துக்கு பெரிய விஷயம். ஆமா, பெரிய விஷயம். அதுதான் NSA வான்ஸ் சைனா ஆன் POK. ஆனால் சீன நாடே நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் என்று நட்பு ரீதியாக சொன்னாராம். சொல்லும் பொழுது இந்தியா கால்ஸ் எ ஸ்பேட் சேஸ் பீஸ் ப்ராசஸ் வித் பாக்கின் பெரில். பாகிஸ்தானுடன் நல்லுறவு என்பது ஆபத்தில் இருக்கையா, புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, நீங்கள் உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்தியா விரும்புகிறதுன்னு சொன்னாராம். காந்தியாரு நம்ம பீச்சில் ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது
இங்கே கஸ்தூரிகார் தலைமை தாங்கும் பொழுது அந்த மேடையில அத மொழிபெயர்த்தவர் என்ன சொல்லிட்டாராம், ஸ்பேட ஸ்பேடுன்னு காந்தியார் சொல்ல, உள்ளதை உள்ளபடி என்று சொல்லாம நீங்கள் உலக்கையை உலக்கை என்று அழைக்க வேண்டும் சொன்னாரா. லிட்டரலா தமிழாக்கம். அது மாதிரி ஆட்சிப்படாதியோ இந்த ஈக்காடு தாங்கள் ஆங்கில ஏட்டு செய்திய என்று சொல்லி அதை ஒட்டி சீன அதிபர் உள்ளவாரே. அதாவது சீன அதிபர் அடுத்த வாரம் இந்தியா வருகை. ஜின்பிங். ஆமா, அதாவது அவர் வர்றாரா? அப்படி வர இந்தியாவுக்கு மட்டும் போல, அவர் தஜிகிஸ்தான் போறாரு. இந்தியா, இலங்கை, தஜிகிஸ்தான், மாலத்தீவு. பாகிஸ்தானுக்கு போறதா இருந்தது. அங்க இப்ப நிலைமை சரியில்லை அப்படின்னு டக்குன்னு டூர்ல பாகிஸ்தானை விட்டுட்டு மாலத்தீவை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. ஜி ஜின்பிங். ஆமா, அப்படி அதிபர் இந்திய பயணம் முன்னேற்பாடுகள் நிறைவுன்னு சொல்லி போட்டு நிறைவா போட்டிருக்காக நம்ம அம்பத்தூர்ல இருந்து வரக்கூடிய தமிழ். அதாவது 2010 சீன முன்னாள் பிரதமர் வந்தாரு. அவர் வந்த பொழுது ஒரே சீனா கொள்கையை இந்தியா மறுத்து விட்டதான், அங்கீகரிக்க இந்தியா மறுத்துட்டான். அதனால இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க, ஒரே சீனா கொள்கையை இந்தியா சம்மதிக்க வேண்டும் என்றால் ஒரே இந்தியா கொள்கையை சீனா சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லிட்டாங்க. அருணாச்சல் பிரதேச இந்தியாவுக்கு தான் சொந்தம் சொல்லுங்க, அதை கிளியரா சொல்லுங்க. நீங்க எப்படி உங்க பிரச்சனையை தெளிவா சொல்லிடுறீங்களோ, அதனால தைவான் பிரச்சனை, திபெத் பிரச்சனை எல்லாம் தானே நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி இந்த அருணாச்சல பிரச்சனை விஷயத்துல நான் எங்களுடைய உணர்வுகளை சீனா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டாங்க அவங்க. அதாவது imagine the contribution it would make to human civilization if China and India began to work together for the development and progress of 2.5 billion people என்று அவர் சொன்னதை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இந்த சீனால இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னா தொழில், வர்த்தகம், எரிசக்தி மேம்பாடு, நீர்வள மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டு கலாச்சாரம் தொடர்பாக இந்த அத்தனை விஷயத்தை யாரோட பண்ண போறாங்க தெரியுமா உங்களுக்கு? குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் நகரில் இருக்கிற அகமதாபாத் நகராட்சியோட அங்க இருக்கிற ஒரு மாகாணம் ஒப்பந்தம் பண்ண போது, அந்த ஒப்பந்தத்துக்காக ஜின்பிங் வரும்போதே நேரம் அகமதாபாத் போறாரு. நேர போய் இந்தியாவுக்கு பிரதமரா ஒருத்தர் வந்தாலும் தன்னூர் குஜராத்ல மறக்கல எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு அவருக்கு. சரி, அதே மாதிரிதான் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரையும், நகரங்களை எல்லாம் ஸ்மார்ட் சிட்டின்னு மாத்த போறீங்கன்னா, பொன்னேரிய மாத்த போறதா மத்திய அரசு சொல்லிச்சுன்னா, ஐயா நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களே கொஞ்சம் ஸ்ரீரங்கத்தை மாத்துங்கன்னு இவங்க கேட்டாங்க. உட்காந்து பேசுவோம். ஓஹோ, தொகுதிய சரியா இருக்காரையா. அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கணும்ல, அது மனசுல இருக்கும். இப்ப என்னன்னா நம்ம பிரதமர் மோடியினுடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி வருதுங்க, செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு. ஓஹோ, அதனால மோடி அவர்கள் நேரா அகமதாபாத் போய் நம்ம ஜின்பிங் அங்க சந்திச்சு இந்த விஷயத்தை எல்லாம் முடிச்சிட்டு பிறந்த நாள் வந்து என்ன பண்ண போறாங்களாம், சபர்மதி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாராம். ஆஹா, அன்னையை சந்திப்பாரா, சரி பண்றாரா? ஆனால் இப்ப நாம கேட்பதெல்லாம் இந்த சேமியர் சாலை ஆங்கில ஏடு போட்ட மாதிரி, ஐயா இந்தியா சீனாக்காரர்களை சந்திச்சாச்சு, சந்திக்க போகுது, கொஞ்சம் சந்திச்சாச்சு, மீதி சந்திக்க போகுது. பிரேசில்ல போய் அங்க போய் சந்திச்சீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வளர்ச்சியை முன்ன கொண்டு வரோம்னு சொல்லுதியோ. ஜப்பானுக்கு போய் அங்க போய் சந்திச்சீங்க, அதுக்கு பிறகு அமெரிக்காவை சந்திக்க போறியோ. இந்த எல்லாம் சேர்ந்து இந்தியா வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டா, வளர்ந்துரும் வளர்ந்துரும், கச்சா எண்ணெய் விலைக்கு நாங்க குறைச்சு விட்டோம், வளர்ந்துரும் சொல்லுதாவில்ல. எப்பையா வளரன்னு கேட்டா லாங் வே டு கோ, ஏன்னா நீண்ட தூரம் இருக்குது முன்னே செல்வதற்கு. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம், ஒரு தனிநபருடைய வருமானங்கிறது வெறும் 1505 ரூபாய் தான். அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானங்கிறது 53,101 ரூபாய். அமெரிக்கா அளவு இந்தியா வளரும்னா இன்னும் 47 வருஷம் ஆகும். அதத்தான் 2014 இந்தியா இருக்கிற நிலைமையில இருந்து நீங்க 2024
எப்படி வருவியோ, அதுக்கப்புறம் சீனா நிலைமைக்கு 20 வருஷம் கழிச்சு எப்படி வருவியோ, அதுக்கு பிறகு பிரேசில் நிலைமைக்கு வருவியோ, அதுக்கு பிறகு ரஷ்யா நிலைமைக்கு போவியோ, அதுக்கு பிறகு இத்தாலி நிலைமைக்கு போவியோ, அப்புறம் இங்கிலாந்து நிலைமைக்கு போவியோ, அதுக்கு பிறகு ஜப்பான் நிலைமைக்கு போவியோ, அதுக்கு பிறகு பிரான்ஸ் நிலைமைக்கு போவியோண்டு ஒரு கிராஃபே இப்படி போட்டாவளே, இப்படி போட்டாவ. நீங்க அந்தந்த ஊரை பத்தி சொல்லும்போது அந்தந்த ஊருடைய வருமானம் இன்னைக்கு 2013 ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை விட அவ்வளவு தூரம் அதிகமா இருக்கு. அதிகபட்ச வருமானம் அமெரிக்காவில தான் இருக்குது, 53,101 ரூபாய். அந்த லெவலுக்கு நீங்க போகணும்னா இன்னும் 47 வருஷம் ஆகணும். அப்ப 2060 தான் நீங்க அங்க போய் சேருவீங்கன்னு சொல்றாங்க. பீத்திக்கிடாதியோ, வளர்ச்சிக்கு வந்துட்டோம். ஏன்னு கேட்டா 20 வருஷத்துல சீனாவை எட்டலாம், அதுக்குள்ள சீனா முன்ன பேர் மாதிரியாது. பிரேசில் 27 வருஷத்துல எட்டலாம், ரஷ்யா 30 வருஷத்துல எட்டலாம், இத்தாலியை 41 வருஷத்துல எட்டலாம், 45 வருஷத்துல என்ன இலங்கை இங்கிலாந்து எட்டலாம், 43 வருஷத்துல ஜப்பானை எட்டலாம், 41 வருஷத்துல பிரான்ஸை எட்டலாம், 45 வருஷத்துல ஜெர்மனியையும், 47 வருஷத்துல அமெரிக்காவையும் எட்டுவியோ. ஆனா அவிய அதுக்கு முன்னால போயிருவாங்களே ஆமா என்ற கேள்வியும் நமக்கு எழுந்தா, நீங்க அதுக்கு பதில் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை விட சின்ன நாடியா? எங்க நாட்டுக்குள்ள வெள்ளத்தை உருவாக்கி விட்டியல பாகிஸ்தானுக்குள்ள என்று சொல்லி, அதாவது இப்ப காஷ்மீர்ல வெள்ளம் வந்ததுக்கு காரணமே இந்தியா தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு. ஹபீஸ் சையது இந்த வைத்திக்கு போய் சந்திச்சாரு. அந்த அதாவது அப்படியே அந்தரங்க உறவு என்பதாக அளவலாவல் உறவு, இந்த உளவலாவல் உறவு, அந்த உளவு ஆவல் என்பது ஹபீஸ் சையத் பிளேம்ஸ் இந்தியா ஃபார் பாக் ஃபிளட்ஸ், கால் இட்ஸ் வாட்டர் டெரரிசம். ஐயோ, தண்ணீர் தீவிரவாதம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பயங்கரவாதம். அதாவது இது என்னன்னா, எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க 3வது உலக போர் என்று ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது இவர் தண்ணீர் பயங்கரவாதத்தை எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க லடாக்ல டேம் கட்டுறீங்க, இப்ப லடாக்ல நீங்க டேம் முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை, இஸ்லாமாபாத்துக்கே பிரச்சனை வந்துடும். லடாக்ல டேம் கட்டிட்டு இருக்கும் போதே இப்ப பாருங்க தண்ணீர் பயங்கரவாதம் எங்களுக்கு வந்துடும். ஆமா அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இவங்க அவங்க ஆயுத பயங்கரவாதம் அபிஷேகத்தை சொன்னாவளா, அவர் தண்ணீர் பயங்கரவாதம் பெரிய குண்டல்ல தூக்கி போட்டாரு. இது ரொம்ப சிந்திக்கல வச்சிரும் அறிவுஜீவிகளை. அம்மாடி என்றால் நீங்க ரொம்ப சிந்திச்சியனா அண்ணா சாலை தமிழ் ஏடு போட்ட மாதிரி மாநிலம் மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக மந்திரி ஆப்சன்ட் என்று முதல் பக்கம் போட வேண்டும். அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க. ஆமா, மின் பிரச்சனையை விட மேயர் தேர்தலே முக்கியம் என முடிவு என்ன அப்படின்னு தூத்துக்குடி மேயர் தேர்தல் அவர் தான் பொறுப்பு, அத்தனை அங்க போயிட்டாருன்னு படம் போட்டுருக்காங்க. நாம கேட்பதெல்லாம், ஐயா இதுவரை போய் உட்கார்ந்தாருல ஐயா மாநில மின் அமைச்சர் எல்லாம் கூட்டி நீங்க மத்திய அரசு இதுவரை என்னையா சாய்ச்சியோ, என்னையா குடுத்தியோ, தமிழ்நாட்டுக்கு என்னையா குடுத்தியோ சொல்லுங்கய்யா. சும்மா நாச்சு என்னத்தையாவது இவ போவாதனாலதான் எல்லாம் அழிஞ்ச மாதிரி சொல்லுதியல. பேசாம பிரதிநிதி அதிகாரி போனா போதாதா? அதிகாரி போயிருக்கிறாங்க, ஆனா இவரும் போனா நம்மளுடைய தேவை அதிகமா இருக்குது. இப்ப நம்மளுடைய தேவை ஒரு நாள் தேவை 13,500 மெகாவாட்டா இருக்குது. இந்த வருஷ கடைசிக்குள்ள அது 14,500 மெகாவாட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இந்த சென்ட்ரல் கிரிட் ஒழுங்கா ப்ராப்பரா இன்னுமே சரியா வந்துருச்சு அப்படின்னாங்க, இன்னும் வெளியே இருந்து வாங்குற அந்த மின்சாரத்தை நேரடியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதிகமா பயன்பாட்டுக்கு தேவைப்படுதுங்கிறாங்க மின்சாரம். இன்னொரு பக்கம் அப்படி சொல்லும் போது நீங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுப்பதில்ல. தமிழ்நாட்டு தேவைய வட இந்தியாவில் இருந்து அந்த மின் கடத்தல் என்பதையே ஒழுங்கா செய்ய புரியலாம். உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்ல மின் கடத்தல் 40 விழுக்காடு இருக்குன்னு காட்சி ஊடகத்துல காட்டுதாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு நீங்க பூரா அங்க உற்பத்தி ஆவத பூரா அங்க அழிச்சு பிடிவியோ. அதுக்கு பிறகு இந்தியா ஒற்றுமையோ எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க, ஏன்னா மின் கடத்தலுக்கு பாதையை அமைச்சு கொடுக்க மாட்டியோ. கூடங்குளத்திலே 1000 மெகாவாட் உற்பத்தி பண்ணாலே இங்க 500 மெகாவாட் தருவாங்களாமே. அதுதாங்க நெய்வேலியில ஏற்கனவே உற்பத்தி பண்ணத கூட கொடுக்க மாட்டேங்க அவன். இந்த அளவுக்கு நிலைமைனா என்ன, படு கேவலமாக இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையில் இதை எப்படி இந்த முறை கேட்ட முறைப்படுத்துவது? அமைச்சர் போன உடனே தீந்துருமா? எத்தனை முறை அமைச்சர் போய் சொல்லியாச்சு, எத்தனை முறை முதலமைச்சர் இந்த விவரங்களை எல்லாம் புள்ளி விவரமா எடுத்து அனுப்பிச்சாச்சு. இங்க அந்த ஏவுகணை விடும் போது மோடி அவர்கள் வந்த போது நம்ம முதலமைச்சர் பார்த்து இதைத்தானே சொன்னாங்க. ஆனாலும் செய்யலையே. அதனால ஒழுங்கா போய் தூத்துக்குடிக்கே போய் அவர் வெற்றி பெற வைக்கட்டும், எதிர்த்தரப்ப டெபாசிட் இழக்க வைக்கட்டும், ஒன்னும் தப்பு கிடையாது. அதாவது மின்துறை அமைச்சர் போகல
என்பதனால எல்லாமே போச்சுங்கிற மாதிரி முத பக்கத்துல போட்டாங்களே அண்ணா சாலை தமிழேடு. ஆனா 4ஆம் பக்கத்திலேயே இந்த சாமியார் சாலை ஏடு என்ன போட்டுக்கிட்டாங்கன்னா, ஒப்பிட்டு பாருங்க ஐயா, நீங்க டெல்லியில நிறைய பயன்பாட்டுக்கு தேவைப்படுதியா, ஆனா பாருங்க ஐயா, இந்தியா முழுக்க அலோகேஷன் டு வேரியஸ் செக்டர்ஸ் இன் பவர் டெபிசிட் தமிழ்நாடு ஃபேர்லி ஈக்குவல் என்று நீங்கள் டெல்லியை எடுத்துக்கொண்டு, கேரளாவை எடுத்துக்கொண்டு, பீகாரை எடுத்துக்கொண்டு, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு, இந்தியா ஒட்டுமொத்தமா எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் பல்வேறு துறை இருக்குத. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு தேவைக்கு வீட்டு தேவை, விவசாய தேவை, தொழிற்சாலை தேவை, கமர்ஷியலா வர்த்தக ரீதியான தேவை, மற்றவை அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டு தேவையை ஒப்பிடும் பொழுது டெல்லியில எல்லாம் வீட்டு தேவை 49.7. எல்லா வீட்லயும் ஏசி வச்சிருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் 27.3 தான். அதே இண்டஸ்ட்ரீஸ் டெல்லியில பாத்தீங்கன்னா 14.4, தமிழ்நாட்டுல 37.1. அவ்வளவு கொடுக்காம அதிகமா. ஆமா, தொழிற்சாலைகளுக்கு. டெல்லியில விவசாயத்துக்கு 0.1, சரியாங்க விவசாயம் இல்ல. கேரளால 2.2, பீகார்ல 12.2. பீகார் பெரிய இடம். ஆமா, அங்கே 12.2 தான் விவசாயத்துக்கு கொடுக்காம. தமிழ்நாட்டுல 19.2 விவசாயம். எவ்வளவு பெரிய விஷயம். இந்தியா ஒட்டுமொத்தமாவே 20.8 தான், அதுல 19.2 அளவுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்காம விவசாயத்துக்கு என்பதையும் பார்க்கணும். வர்த்தக ரீதியாக பார்க்கும் பொழுது தமிழ்நாடு 12% கொடுக்குது. இதே டெல்லி 29.2 கொடுக்குது. பீகாரே 9.1 தான் கொடுத்திருக்கு என்பதாக சொல்லும் போது கேரளால தான் அதிகமா கொடுத்திருக்கு என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே தமிழ்நாட்டுல ஒப்பீட்டளவு பரவாயில்லையா, இங்க மின் தேவைக்கு தகுந்தாப்புல மின் உற்பத்தி இல்லாம மின் உற்பத்தி குறைவா இருக்கிற இடத்திலேயே பரவலா எல்லா துறையும் சரியா கொடுத்திருக்காவோ என்ற புள்ளி விவரத்தை ஒரு நகரம் சார்ந்த ஆய்வு நிறுவனம் செஞ்சு போடுச்சு. கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பத்திரிகை எடுத்து போட்டிருக்கு, தமிழ்நாடு has enjoyed 15% increase in per capita consumption of power in the last 1 year. கடந்த ஓராண்டிற்குள் 15 விழுக்காடு மின் உற்பத்தி கூடி இருக்கு. பயன்பாடு ஒரு வீட்டுல அப்படின்னா அவங்க பயன்படுத்துறதை விட 15 விழுக்காடு கூடி இருக்கு. பயன்படுத்துறாவ காரணம் என்ன? கொடுக்காம இப்படி பயன்படுத்துவாவ என்றால் அப்ப எதிர்கட்சி சொன்னதெல்லாம் சும்மனாச்சும் தானே, புள்ளி விவரம் மூஞ்சில் அடிக்குதே என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால் இந்த வில்லங்கங்களுக்கு மத்தியில தமிழ்நாட்டில் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு, முறைகேடுகளை கட்டுப்படுத்த எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் பாரதிய ஜனதா வழக்கம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இன்று வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறைகேடுகளுக்கு எதிர்கட்சிக்கு ஒன்று சேர்ந்த யாரு தெரியுமா சொல்லுதாவ? தமிழகத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் விஜயகாந்த் அறிக்கை. அவர் அறிக்கையில பூரா எதிர்கட்சிகளுக்கு விஜயகாந்த் அழைப்பு அப்படின்னு கொடுத்திருக்கு. ஆளும் வர்க்கத்தினர் ஆடுகின்ற ஆட்டத்திற்கும் செய்கின்ற வன்முறைக்கும் எழுதுறாரு. ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கம்னா இவ எல்லாரும் தானே சேருவாவ. ஆளும் கட்சின்னு சொல்ல பயில ஆளும் வர்க்கம்னு தவறுதலா எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா, ஆளும் வர்க்கம்னா ஆண்டுகிட்டு இருக்கிற கூட்டம் நினைச்சிட்டாரு அவரு. ஆளும் கும்பல்னு சொன்னாலாவது ஆளும் கட்சியை தேய்ச்சாவ சொல்லும். ஆளும் வர்க்கம்னா திமுகவும் சேரும், தேமுதிகவும் சேரும், காங்கிரசும் சேரும், பாஜகவும் சேரும் ஐயா என்று சொன்னால் புதுவகை ஜனநாயகம் பூத்து குலங்குது பாரீர் என்று தலைவர் கலைஞர் அதையே உடன்பிறப்புகள் எழுதுறாரு. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மற்ற கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் பெற செய்வதா அதிமுகவுக்கு கருணாநிதி கண்டனம். அதனாலதானே நாங்க முன்னா கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு இத புறக்கணிக்கணும்னு சொல்லி போட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் தலைவர் கலைஞர் செஞ்சாருன்ட்டு தலைவர் கலைஞர் அதையே சொல்லுதாரு. நாங்க பாத்தியலா எவ்வளவு சிறப்பா முன்கூட்டி விளங்கிக்கிட்டோம், நீங்க விளங்க இல்லையே அப்படின்னு அவங்களை பார்த்து இந்த ஆட்சியில் ஜனநாயகம் படும் பாட்டை எடுத்து காட்டுகிறது. இப்படி நடக்கும் என்பதை உணர்ந்துதான் இந்த தேர்தலை திமுக நக்கல் பண்ணிட்டாரு கலைஞர் என்று சொன்னால் இடையில நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதிமுகவுக்கு எதிரி நாங்கள் என்பதை நிரூபித்து விட்டோம். எதிரி நீங்க இல்ல, இதே இடத்துல திமுக நின்று இருந்தா திருநெல்வேலி மேயர்ல திரும்ப பெறுவாங்களா? நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே ஒன்றரை அளவுக்கு வளரும் கட்சிக்குள்ளேயே முக்கா கட்சி ஒரு பக்கம் முக்கா கட்சி இன்னொரு பக்கம் இருக்கிறதுனாலதான் பொன் ராதாகிருஷ்ணன் கோஷ்டி அப்படியே வெள்ளையம்மாவோட என்ன நீங்க கண்காணிப்புல வச்சிருந்து விட்டா அவங்க போய் வாபஸ் வாங்கிட்டாவ. இந்த அளவுக்கு தமிழிசையா பொன் ராதாகிருஷ்ணங்கிற மோதல் இருக்கு ஐயா உள்ளுக்கே. ஒரு பக்கம் சிபி ராதாகிருஷ்ணா பொன் ராதாகிருஷ்ணன் வந்தாரு ஐயா, இன்னொரு பக்கம் என்றெல்லாம் சொன்னா ஹெச் ராஜாவா தமிழிசை இன்னொரு பக்கம் இருக்கே ஐயா என்றெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கா. பொன்னார்ஜி டாக்டர் அக்கா
என்பதாக நாம பெருமைப்பட்டா, இல்லையே ஐயா இன்னும் வளரலையே, திமுக தானே நிக்காமையே எதிர்கட்சியாக நிக்குது என்றெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால் withdrawal of BJP nominees reveals lack of depth in ranks. அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் பாஜகவில் ஆழமே இல்ல என்று இந்த அரசியல் பார்வையில ஒரு பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகம் சொல்லி போட்டாருன்னு எடுத்து போட்டிருக்காங்க சாமிய சாலை நாளேட்ல. இந்த சாமிய சாலை ஆங்கில நாளேட்ல வேற என்னெல்லாம் போட்டிருக்காங்க? மணி பவர் மேல் பிராக்டிஸ் ஸ்கேல் அப் இன் லோக்கல் பாடி போர்ஸ் சொல்லி நம்ம மணிசங்கர் ஐயர்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு? பொலிட்டிக்கலி சிட்டிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பார்ட்டிஸ், so they use money and muscle power in local bodies there. This is part and parcel of every election, not only in India but also in many other countries அப்படின்னா அவருடைய கருத்தை சொல்லிருக்காரு. நேத்து நம்ம விசிகா லீடர் இருக்காரு இல்லையா ரவிக்குமார், அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து கேட்டா அவர் என்ன சொல்லிருக்காரு? இந்த பாருங்க, ஜாதியம் ரொம்ப விளையாட்டு விளையாடும், அதே மாதிரி ஆணாதிக்கம் அங்க விளையாடும். அதனால இந்த லோக்கல் பாடிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தலித்துகளுடைய பிரதிநிதிகளோ அல்லது பெண் பிரதிநிதிகளோ வருபவர்கள் உண்மையிலே தலித் பிரதிநிதிகள் அங்க வேலை செய்ய முடியாது, பெண் பிரதிநிதிகளுக்கு பதிலாக ஆண்கள் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு எல்லாம் அவர் சொல்ல, மணிசங்கர் ஐயர் தானே நம்ம PRAக்கு இதா பொறுப்பா இருந்தாரு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூட். அதனால அவர் என்ன சொல்லிருக்காரு? அப்படியெல்லாம் இல்ல, பஞ்சாயத்து ராஜ் வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸ்ல நிறைய பெண்கள், ஒரு சில பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்ல, ஆனா நிறைய பெண்கள் எம்பவர் ஆயிருக்காங்க, பலப்பட்டிருக்காங்க, தங்களுடைய திறமையை அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு அவர் இந்த ஏட்ல. என்றால் அங்க என்ன சொல்லுதாவ டெல்லியில, இப்ப நீ ஆளுதியா நான் ஆளுதியா, அவங்க ஆளுதுக்கு அவங்கள பிடிக்க, இவங்கள ஆளுக்கு அவங்கள பிடிக்கன்னு பிரச்சனை ஆச்சு. அது நீங்க டெல்லி கதைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க அதிமுக பாஜக உறவுல விரிசல்னு பேசிக்கிறாங்க. ஓஹோ, அது இங்க விரிசல் அப்படின்னா டெல்லியில இருந்து வர்றவங்க எல்லாம் இந்த அம்மையார பாத்துட்டு போறாங்களே, இங்க லோக்கல்ல இருக்கவங்க குழம்பி போயிருக்காங்களாம். இவ்வளவு பிரச்சனை லோக்கல் எலெக்ஷன்ல நாங்க கேஸ் போட போறோம் அப்படி இப்படின்னு சொன்னா தலைமை அமைதியாவே இருக்குதே, என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு இங்க ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா அதிமுக தலைமையில் உள்ளவர் சொன்னாருன்னு அதே ஆங்கிலேயர்ல என்ன போட்டிருக்காங்க? ஐயோ பாவம் லோக்கல் பாஜக, டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியும் அதிமுக விட்டா வேற வழி இல்லண்டு, இவங்களுக்கு விவரம் தெரியாம முட்டி மோதிக்கிட்டு உடஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதை தடுக்க காங்கிரசுடன் தொடர்பு கொண்டுள்ளோம், அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி போட்டாரு. போடு. அதாவது ஏற்கனவே அவங்க குதிரை பேரத்துக்கு காசு வாங்கிட்டு ஆளப்பிடிச்சி ஆகும் பாஜக சொன்னாவளா? பாஜகவுக்கு ஏற்கனவே 31 டெல்லியில செவிச்சாவ எம்எல்ஏ, 1 அகாலி தள்ளு என்பது 32 வந்துச்சு என்ற நிலைமையில இருந்து நேற்று 28 மீது எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோமா? உள்ளபடியே நம்ம தான் கவனத்துல விட்டுட்டோம். 3 பேரு 31 இருந்து 28 குறைய 3 பேரு எம்எல்ஏ செவிச்சோவியோ எம்பி நின்று அவங்க தான் போயிட்டாங்களே, செவிச்சுட்டாவோ. ஆமா, செவிச்சு அதுல ஹர்ஷவர்தன் சொல்லி போட்டு முதலமைச்சருடைய நாற்காலிக்காக தயாரானவர் இருக்காரு, அவர் இப்ப அமைச்சரா போய் உட்கார்ந்து இருக்காருல்ல சுகாதாரத்துல. அதனால அவங்க கணக்கு அப்படி. அப்ப கொஞ்சம் அங்க இருக்கிற பிரச்சனை, பார்ட்டி பிரச்சனை தீர்ந்துச்சாங்க. ஆனா 28 தான் நிக்காவ அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த மாதிரி நிலைமையில இவர் என்ன பண்ணிவிட்டாரு? இப்ப சரி, நாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பார்த்தோம், பாஜக எம்எல்ஏக்களை கூட பார்த்தோம், பார்த்து பேசி எம்எல்ஏயும் பார்த்தோம், பார்த்து பேசி in talks with other MLAs and independents aim to prevent BJP from forming the government in Delhi. அதாவது பாஜக ஆட்சியை அமைப்பதற்கு இப்படி சித்து வேலை செய்வதற்கு எதிராக நேர்மையான பாஜக எம்எல்ஏக்கள்கிட்ட கூட பேசுறோம். அப்ப எல்லா இடத்துலயும் பாஜக நம்ம ஊர்ல பொன்னார்ஜி தமிழிசை மாதிரி அங்கங்க உடஞ்சு கிடக்குமா? நமக்கு தெரியல. என்றால் இங்க ஒண்ணு தெரியுது, பாஜகவினுடைய அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ அதற்கு நேர் எதிரா ஒருத்தர் பாஜக தலைவர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு சுப்பிரமணிய சாமி ஊரெல்லாம் போய் குண்டக்க மண்டக்க பேசுவாரு. டெல்லி சட்டசபை தேர்தல் நடத்த வழக்கொண்டு போட்டுருக்காங்களா சுப்ரீம் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட் இத பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லி இருக்காங்க? மத்திய அரசு முடிவு என்ன செய்ய போகுது? சீக்கிரம் நீங்க அங்க அரசாங்கம் எப்படியாவது அமைக்கிறத பத்தி பாருங்க. நேரத்தை அப்படிங்கால அரசே இல்லாம 5 மாசமா நீங்க பேசாம இருக்கிறீங்க, சும்மா எம்எல்ஏக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இது மக்களுடைய வரி பணம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டுவிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிலைமை புரியலையா? குதிரை பேரத்தை அவசரமா செய்யுங்கன்னு சொல்லுதாங்களா? அப்படி இல்ல போயிடும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்துச்சுன்னா
இல்ல அது கூட தேர்தலை கொண்டு விடும் இன்னொரு பக்கம் சொல்லுதாவ. ஓஹோ. ஆனா தெரியலையே. இங்க சுப்பிரமணிய சாமி மீது ஜெயலலிதா மேலும் ஒரு வழக்கு. ஜெயா சூஸ் நியூஸ் பேப்பர் ஃபார் டிஃபர்மேஷன். சுப்பிரமணிய சாமி மட்டுமல்ல இன்னொரு பத்திரிகை மீதும் ஆங்கில பத்திரிகை மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி போடும் பொழுது உள்ள விவாதத்துல புதிய பிரச்சனையே நேத்தெல்லாம் விவாதம் என்னன்னா பார்ட்டிஸ் பிளே போலீஸ் மானிட்டரிங் ஆஃப் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ். நிருபர்களை கண்காணிக்க போலீஸ் அதிகாரிகள் நியமனம். பாஜக, திமுக, காங்கிரஸ் கடும் கண்டனம். அதாவது அப்படி பார்க்கும் பொழுது அதை எடுத்து நம்ம திமுகவினுடைய ஏட்டுல நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க தவறிய அதிமுக அரசு பத்திரிகையாளருக்கு எதிராக காவல்துறையை ஏவுகிறது. ஊடகங்களில் பணிபுரியும் செய்தியாளர்களை கண்காணிக்க காவல்துறையை தனிக்குழு அமைத்து அதிமுக அரசு அராஜகம். அரசியல் கட்சியில் பத்திரிகையாளர் சங்கங்கள் கடும் கண்டனம் அப்படின்ட்டு செய்தியாளர்களை கண்காணிக்க உதவி ஆணையர்கள் கொண்ட குழுவை சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அமைத்துள்ளார். இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு முடக்கும் நடவடிக்கை என பத்திரிகையாளர் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கும் முயற்சியை கைவிட்டு அரசு காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வலுவான கோரிக்கை என்று கட்டம் கட்டி போட்டிருக்காங்களே. மூணாம் பக்கமே உள்ளபடியே உண்மை என்ன? பாஜகவும் திமுகவும் காங்கிரசும் இதை கடும் கண்டனம் என்று போட்டிருக்காங்களே. உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நேற்று மாலை சென்னை போலீஸ் கமிஷனரும் ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கு. There are no instructions or internal circular or as reported in certain section of the media. Such reports are factually incorrect. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டாங்க. ஆமா. தமிழ்ல என்ன சென்னை மாநகர காவல்துறையில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த காவல் உதவி ஆணையர் ராமநாதன் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதால் காலியாக இருந்த இப்பணியிடத்திற்கு காவல் உதவி ஆணையர் முருகதாஸ் 5ஆம் தேதி முதல் பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு உதவியாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை துணை இயக்குநர் பாண்டியன் செயல்படுவார். சென்னை காவல்துறை தொடர்பாக அனைத்து செய்திகளும் மக்கள் தொடர்பு அதிகாரி மூலமாக அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படும். மேலும் ஊடகங்களுக்கும் செய்திகளும் வெளியீடுகளும் மக்கள் தொடர்பு அதிகாரி மூலமாக அவரது அலுவலகத்தில் இருந்து மட்டுமே வெளியிடப்படுமே அன்றி சில ஊடகங்கள் வெளியானது போல் எந்த விதமான உத்தரவுகளோ சுற்றறிக்கைகளோ பிறப்பிக்கப்படவில்லை. அவ்வாறு வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. ஆமா, பிஆரோட மட்டுமே செய்தி கிடைக்குங்க. இவ்வளவு தெளிவா சொன்னத குழப்பி விட்டு எதிர்கட்சி செய்யும் ஐயா இல்லன்னு சொல்லல. அதுக்காக கண்காணிக்க குழு, அதுக்காகத்தான் உதவி குழுவை போட்டிருக்காவா. ஒரு கூட்டா முடிவு பண்ணுவோம், அவசரமா தனிநபர்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இதை ஆஹா ஓஹோன்னு சில ஊடகவியலாளர்களும் விவரம் இல்லாம அந்த திமுக காட்சி ஊடகத்துல போய் பைக்க பிடிச்சிட்டு பேசினாங்க. எச்சரிக்கை சொன்னாவன விளங்க மாட்டேங்க ஐயா. இன்னைக்கு ஊடகங்களுக்குள்ள பயங்கர காம்படிஷனுங்க. யார் செய்தியை முந்தி தருவதுன்னு இருக்குல்ல, அதனால அவங்க போடுறாங்க என்று சொன்னால் கந்து வட்டி மீட்டர் வட்டி வாங்குவோர் மீது குண்டர் சட்டம் பாயும். தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. கந்து வட்டி புகார் குறித்து போலீஸ் நடவடிக்கை எடுப்பதில்லை, ஆகவே கண்காணிப்பு கமிட்டி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டி அப்படின்னு தினவட்டின்னு எல்லாம் இருந்த இது மாறி அதெல்லாம் மாத்துறதுக்காக தான் இந்த சுய உதவி குழு கொண்டாந்தாங்க. இந்த சுய உதவி குழுவோ புழுவோ அந்த குழுக்கள்ல இருக்கிற இப்ப தலைவர்கள் கந்து வட்டிக்கு மாற்றாக கிராமங்கள கிளம்பிட்டாங்க. எப்படி இங்க மீட்டர் வட்டி வசூலிக்கப்படுதோ அதே மாதிரியான மீட்டர் வட்டி கிராமங்களே வசூலிக்கப்படுது. இவங்க மேலேயும் நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிற கேள்வி வருது. சிறிய அளவுக்கு செய்தாவா இதனால பாயாதா? கண்டுக்க மாட்டாங்களா என்றால் எதை கண்டுக்கணுமோ அதை கண்டுக்கணும் ஐயா. 19.15 போட்டு இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் பெண்களுக்கு என்று தனி கழிவறைகள் இல்லாத பள்ளிகள் சதவீதம் என்று போட்டு பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது ஆங்கில பெயரில் உள்ள தமிழேடு. உள்ளபடியே இதுதாயா முக்கியமா பெண்களுக்கான மாணவிகளுக்கு கழிப்பிற. அதே மாதிரி தாயா சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள விடுதியில் உள்ள பெண்களுக்கே 100 பேருக்கு 5 கழிப்பறதா இருக்குன்னா வந்துகிட்டு இருக்கு ஐயா. அது என்னன்னு சரி பண்ணணும். முகநூல்ல போடுதாவா வெளியே கொண்டாடாம என்று சொன்னால் ரைஸ் இன் சூசைட்ஸ் பை தமிழ்நாடு மென் இன் தேர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏரியாஸ் என்பதாக ப்ரொடக்டிவ் ஏஜ். ஆமா, அவர்களுடைய அந்த வயதுல குறிப்பாக 25 இருந்து 49 வரையா அந்த வயதுல தற்கொலை அதிகரித்திருக்கிறது ஆண்களுக்கு அப்படின்னு. அதுவும் குறிப்பா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிற ஆண்களுடைய தற்கொலை தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இந்த சேமியஸ் தலையீடு எடுத்து போங்க. அந்நிய நாட்டில இருந்து கொண்டாந்து வர்த்தக பொருட்களை கொண்டாந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு அந்நிய நேரடி மூலத்தை கொண்டாந்து இறக்குமதி பண்ணிட்டு நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரும் சுய தொழில் ஆரம்பிச்சா அவன் வந்து அந்த சந்தையில நிக்க முடியாம செத்து போவான்ல. வெளிநாட்டுல இருந்து சீப்பா ப்ராடக்ட் கொண்டு அள்ளி போட்டுருவாங்க இல்லையா, சைனா ப்ராடக்ட்னு. அப்புறம் எப்படி இவன் நிக்க முடியும்? மோர் சூசைட்ஸ் among self-employed than jobless. வேலையற்றவர்களை விட சுய தொழில்காரங்க மத்தியில தான் சாவு அதிகம். சேமியர் சாலை ஆங்கிலேயர் 2ஆம் பக்கத்திலே போட்டு கிழிச்சு விட்டாங்களே. தமிழகத்தில் வேகமாக பரவும் டெங்கு, அலட்சியம் காட்டினால் ஆபத்து என்று அண்ணா சாலை
தமிழேடு எடுத்து போட்டிருக்கு. இது உண்மையிலேயே தர்மபுரியில 50 பேர் பாதிச்சிருக்காங்களா, அதனால அரசு சீக்கிரமாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். 100 பேர் பாதிப்பு. கொரட்டூரில் சிக்கன் குனியா நோய், சுகாதாரத்துறை மீது பகுதிவாசிகள் அதிருப்தி என்பதையும் போட்டதுனால கழிவுநீர் கலந்த குடிநீர் அப்படின்னு காட்சிக்கு வச்சிருக்காங்களா அங்க இருக்கிற பகுதி மக்கள். கவனிங்க ஐயா, சுகாதாரத்துறை அமைச்சர் கவனிக்கலனால ராதாகிருஷ்ணனாவது கவனிக்கணும் இல்லையா என்பதனால் நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி. நன்றி.